இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புக் ரிவ்யூ டிஎன்பிஎஸ்சிக்கான ஸ்டடி மெட்டீரியலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்கை பற்றின ரிவ்யூ, அதுவும் சாய்ஸ் அகாடமியோட 100 லெசன்ஸ் புக்கோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு 1 to 5 புக்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ் ஆன டாபிக்ஸ் 30 இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பியும் 30 லெசன்ஸ் ஆட் பண்ணி புக் நம்பர் 6 and 7 கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு புக் வந்து பாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்திய அரசியல் அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து வரலாறு. புக் நம்பர் 3 வந்து எக்கனாமிக்ஸ், இந்திய பொருளாதாரம். அதுக்கப்புறம் புக் நம்பர் 4 வந்து புவியியல். அதுக்கப்புறம் புக் நம்பர் 5 வந்து இந்த 4 புக்ஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸோட புக் பேக் கொஸ்டின்ஸு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. சாய்ஸ் அகாடமியில் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு புக் வந்து தேடிட்டு இருக்க வேணாம், இந்த புக்கு நம்ம வாங்கினா போதும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 30 லெசனுக்கு தனியாக வந்து புக் நம்பர் 6ம் அதுக்கப்புறம் அதோட புக் பேக் வந்து புக் நம்பர் 7லையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நினைக்கலாம். புக்கு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனான லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சாய்ஸ் அகாடமி அப்படின்னாலே மோட்டிவேஷனுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. சார் பேசும் போதே நமக்கு அவ்வளோ மோட்டிவேட் ஆகும். ஸோ அந்த லைன்லாம் படிக்கும் போதும் இந்த புத்தகத்தை திறந்து விட்டீர்கள் முடிக்காமல் இருந்து விடாதீர்கள், அந்த ஃபர்ஸ்ட் லைனே நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம புத்தகத்தை வாங்கி அப்படியே வச்சிடக்கூடாது, நம்ம படிக்கும்போது தான், அது பழசாகும் போது தான் நமக்கு அந்த வெற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு புக்கோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பாலிட்டி. இது வந்து எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் புதிய பாடத்திட்டத்தின் படி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு புக்லேயுமே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் லைன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி போன டிஎன்பிஎஸ்சிக்கு படித்தது, ஸோ உங்களுக்கு வந்து அதை காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த லெசன் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக அதை எப்படி வந்து படிக்கலாம், இந்த பாடம் ஈஸியாக இல்லை கஷ்டமாக அப்படின்றதுமே அந்த ஃப்ரண்ட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அந்த டைமுக்குள்ளே படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டி வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஸோ அதை வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் புக்காகவே கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வரலாறு, ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுவும் அப்படி தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மோட்டிவேஷன்ஸ் லைன்ஸ் இருக்கும். எந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஆனால் பேஜ் நம்பர் மட்டும் இருக்காது. அந்த லெசனை முடிச்சுட்டு நம்ம வந்து அதில் எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் புக் பேக் புக் வந்து இருக்கு இல்லையா, 5ம் 7ம், அது ரெண்டுலேயும் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இப்போ படிக்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்குங்க. இப்போ வந்து 1600 இந்த 7 புக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்குது. போஸ்டல் சார்ஜோட 1700. அதுக்கப்புறம் வந்து மற்ற ஸ்டேட்ஸுக்கு என்னன்னு எனக்கு டீட்டெயில் தெரியல, பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக். முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க வந்து புக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கிடைக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும். ஸோ வந்து இந்த புக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒரு புக்கை எடுத்தோமா படித்தோமா வச்சோமான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புக் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பேப்பர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். டாபிக்ஸ் அடுத்தடுத்து ரொம்ப அழகாக அதை வந்து வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அகாடமி சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு, இந்த புக்கு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல் இருக்கோ இல்லையோ ஹவுஸ் ஒய்ஃபுக்காகவே தயாரிக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல் இந்த புக்கு. அதுக்காக எல்லா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் சார்பாக சாருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். போன தடவை நான் வாங்கிட்டேன், பட் நான் வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்க முடியல. பட் இந்த தடவை நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன். புக்கை இன்றைக்கி தொட்டுட்டேன், நான் கண்டிப்பாக அதை முடிச்சிருவேன். அதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து படிப்போம். நம்மளும் வந்து நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கு நீங்களும் வாங்குங்க. பாய்.